இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மேகதாதுவில் அணை கட்டியே தீருவோம் என்று சூளுரைக்கும் கர்நாடகாவின் துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரின் தமிழக வருகைக்கு கண்டனம் தெரிவித்து நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் அவருடைய உருவ பொம்மையை எரிக்க முயன்ற விவசாயிகளை தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோம் என்று சூளுரைக்கும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்களின் தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று வேதாரண்யத்தில் அவருடைய உருவ பொம்மை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட நிதி ஒதுக்கீடு செய்து திட்ட அறிக்கை தயார் செய்து மத்திய அரசின் அனுமதிக்கு அனுப்பி வைக்கிறோம். மத்திய அரசு அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் கூறி வருகிறார். அவ்வாறு மேகதாதுவில் அணை கட்டினால் காவிரி படுகை பாலைவனமாக மாறுவதோடு தமிழகத்தின் ஒட்டுமொத்த உணவு உற்பத்தி பாதிக்கப்படும். டெல்டா மாவட்டங்களில் வாழும் லட்சம் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து அகதிகளாக மாறும் சூழல் ஏற்படும். ஆகையால் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட தமிழக மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கர்நாடக துணை முதலமைச்சர் இன்று தமிழகம் வருகை தரவுள்ளார். தமிழக மக்களுக்கு எதிராக செயல்படும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று வேதாரண்யத்தில் நாகப்பட்டினம் சாலை உப்பு சத்தியாகிரக நினைவு மண்டபம் அருகே விவசாயிகள் அவருடைய உருவ பொம்மையை இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.